எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து பசிக்கு மட்டும்தான் உணவு. மற்றவங்களுக்கு வந்து அது வந்து சுவைக்காக இருக்கும். இப்போ எனக்கு வந்து உனக்கு என்ன உணவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோறு பிடிக்கும், குழம்பு பிடிக்கும், அவ்வளவுதான். அது என்ன பிரியாணி, அது என்ன குழம்பு, இது என்ன பாஸ்தா, அது என்ன இது என்ன, அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஏன்னா வறுமை கோட்டு கீழே வாழ்ந்து வந்த சமூகம். அப்ப எங்களுக்கு வந்து இதுதான், நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், எது கட்சாலும் சாப்பிடுவேன். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அப்படிதான் இருந்தேன். இங்க வந்து ஃபுட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க கத்துக்க ஆரம்பிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கத்துக்கினேன். அதுக்கப்புறமா சமையல் எவ்வளவு பெரிய ஒரு ஆர்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பெண்களுடைய அந்த பிரச்சனையை நான் இங்க வந்து சந்திச்சேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் என்னால நிக்க முடியல அப்படின்னா இங்க வந்து பயங்கரமா எல்லாருக்கிட்டையும் சண்டை போறேன். ஒரு சேர் கொடுங்க நான் உட்கார்றதுக்கு. காலையில ஆரம்பிச்சு எங்க அம்மா நைட்டு வரைக்கும் எங்க அம்மா நிக்கிறான். அப்புறம் இப்ப என் பொண்டாட்டி, எங்க வீட்டுல 10 பிள்ளைங்க எங்க அம்மா நின்று சமைச்சது. இப்ப என் பொண்டாட்டி 3 பிள்ளைங்க பிளஸ் வீட்டுல இருக்கிற ஒரு 4-5 பேர். இத்தனை பேரை ஒரு பொம்பளை சமைக்கிறான் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இது. அது இங்க வந்து